ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர் பிரச்சோதயாத். ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திரு அல்லு அர்ஜுன் அவர்களுடைய ஜாதக பலனை பற்றி மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். என்ன ஒரு விஷயம்னா, இந்தியாவில் எவ்வளோ பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் அல்லு அர்ஜுன் வெறும் சுமாரான டேலண்ட் தான். சுமாராக தான் டான்ஸ் பண்ணுவார், சுமாராக தான் நடிக்கிறாரு, சுமாராக தான் அழகாக இருக்கார். இருந்தாலும் படம் மெகா ஹிட்டு. இந்தியாவிலே ஹையஸ்ட்டு கலெக்ஷன் இந்த படம் தான், அதுவும் மிக குறைஞ்ச நாள்லே. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் பாக்கியாதிபதி ஆகி, அதாவது இவருடைய சொந்த லக்னம் மிதுன லக்னம், லக்னத்தினுடைய 9ஆம் வீட்டின் அதிபதி பாக்கியாதிபதி, அதிர்ஷ்டத்தின் நாயகன், அதான் பாக்கியாதிபதி. அந்த பாக்கியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சபலன் பெற்றிருக்கார். இதில் 2 in 1. ஒன்று அதிர்ஷ்டமும் இருக்கும், இன்னொன்று தந்தை வழி சொத்துக்களும் பெரிய அளவில் கிடைக்கும். இவங்க அப்பாவே பெரிய ப்ரொடியூசர் தான். ஸோ இவர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூனுன்ற மாதிரி இவருடைய தந்தையே நிறைய சொத்து சேர்த்து வச்சிருந்தால பெருசாக பணத்துக்கெல்லாம் அவருக்கு பிறவிலே பஞ்சம்லாம் இல்லை. அதே போல் தொட்டது தொடங்கும் லட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு அவருடைய படம் ஆயிரக்கணக்கான கோடி வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் பாக்கியாதிபதி உச்சபலம் பெற்றிருக்கார். அதே போல் ஒருத்தவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கணும் அப்படின்னா சுக்கிரனை குரு பார்க்கணும், பாலிடிக்ஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா சூரியனை குரு பார்க்கணும், பெரிய பட்டம் பதவி கௌரவ அந்தஸ்து வேணும் அப்படின்னா சந்திரபவனை குரு பார்க்கணும், நிறைய நிலவுடன் வீடு மனை வாகனம் சொத்து சேர்க்க வேணும் அப்படின்னா செவ்வாய் குரு பார்க்கணும், அல்லது செவ்வாயோட குரு சேர்ந்து குரு மங்களயோகமாக இருக்கணும். இதனுடைய அடிப்படையில் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கணும் அப்படின்னா சுக்கிரனை குரு பார்க்கணுன்றதால இவருடைய ஜாதகத்தையும் சுக்கிரன் ஆட்சியாக இருந்து அவர் குருவும் பார்க்குறாரு. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றார். ஃபினான்ஷியலாகவும் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தில் இருக்கார். நம்பர் 1 ஸ்டார் இன்றைக்கி என்ன ரேட் படி இவர் தான், ஓகேங்களா, ரஜினி சார். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கார். அதே போல் குருபவன் சுக்கிரனை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு. அது மாத்திரம் இல்லாமல் சந்திர பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறதால கடல் கடந்தும் இவருக்கு பணம் வரும். ஏன்னா தனாதிபதி சந்திர பகவான் 8ஆம் வீடு அப்படின்ற ஸ்தானத்தில் மறைந்து நிற்கும் போது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அது திடீர்னு பணம் வரும். அதுவும் கடல் கடந்தும் இவருக்கு, தேசம் கடந்தும் இவருக்கு நிறைய பணம் வரும். அதே போல் செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். இந்த பக்கம் பார்த்தா தனாதிபதி திடீர் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தா லாபஸ்தானத்தில் லாபாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அவரோட சேர்ந்து புதனை உட்காந்துருக்கார். இந்த பக்கம் பார்த்தா பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் விரையாதிபதி கலைத்துறை நாயகன் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அவரை குருவும் பார்க்குறார், பூர்வ புண்ணியாதிபதியை குரு பார்க்குறார். இப்படி பலவிதமான யோகத்தையும் மிக சிறப்பான ஒரு கிரக அமைப்பையும் பெற்றதால தான் இவர் மிகப்பெரிய அளவில் சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி நம்பர் 1 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இடத்தை அடைஞ்சிருக்கார். அதாவது அடுத்தடுத்த படங்களும் ஓடுமோ ஓடாதது வேறு விஷயம். சில மாதங்களுக்காவது இவர் தான் நம்பர் 1 ஸ்டார் இந்தியாவில் அப்படின்னு ஒரு கணக்கு வராருல, ஓகேங்களா. அது மாதிரி ஓபிஎஸ் 6 மாதம் சிஎம் ஆனால் 1 வருஷம் சிஎம் ஆனால் சிஎம் தானே, முன்னாள் சிஎம் தானே. அது மாதிரி அடுத்த ஒரு படம் அந்த படம் குறுகிய நாள்லே 1000 கோடி 1500 கோடி 2000 கோடின்னு வசூல் பண்ணி இவருடைய சாதனையை முறியடிக்கிற வரைக்கும் இவர் தான் நம்பர் 1 ஸ்டார், நம்பர் 1 நடிகர். அதுக்கு மிக முக்கிய காரணம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் பாக்கியாதிபதியாகி உச்சபலத்தில் இருக்கிறதும், அதே போல் அந்த பூர்வ புண்ணியத்தின் அதிபதியாகிய சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்றதும், குருபவன் சுக்கிரனை பார்க்குறதும், லாபஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றதும், இப்படி பல விதமான யோகத்தையும் லாபத்தையும் பெற்ற ஜாதகம் தான் திரு அல்லு அர்ஜுன் அவர்களுடைய ஜாதகம். நாம் என்ன தான் யார் மேலேயும் வைத்தறிச்சல் பட்டாலும், அதாவது நாம் அப்படின்னா நான் இல்லை, அவரை பிடிக்காதவங்க ஆந்திராவிலே நிறைய அரசியல் பற்றாங்க. தெலுங்கானாக்காரங்க தனி, ஆந்திரா தெலுங்கு தனி அப்படின்னு. இருந்தாலும் யார் மேலே என்ன தான் புறம்பட்டாலும் போன ஜென்மாவில் ஒருத்தவங்க செய்கிற அந்த பூர்வ புண்ணிய கர்மனைகள் எப்போவுமே அவங்களுக்கு சப்போர்ட் நிற்கும், துணை நிற்கும். செய்யக்கூடிய தர்மம் என்றைக்குமே தலை காக்கும் அப்படின்னு சொல்லுது. அதுக்காக
இவரால் ஒரு 2 பேர் செத்து போயிட்டாங்க, அது சரி நான் நியாயப்படுத்தவே கிடையாது. நான் சொல்கிறது எதுக்குன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஜெயிச்சது காரணம் இவருடைய போன ஜென்மாவில் இவர் செஞ்ச நல்ல வினைகள். அந்த லைனில் மட்டும்தான் நான் பேசுகிறேன். அதை தவிர்த்து வேறு எதுவுமே நான் சொல்ல வரல. மற்றது பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, ரசிகர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அது கட்டாயம் கண்டிக்கத்தக்கது. அது மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடாது. கேட்க கஷ்டமாக தான் இருந்தது. அதை தவிர்த்து நடிகை அப்படின்ற முறையில் இவருக்கு நல்ல மனசு இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ ரசிகர்கள் வந்து செத்து போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் 20,000 30,000 அதோடு நிறுத்திக்குவாங்க. உதாரணத்துக்கு அஜித் படத்துக்கு போன ஒருத்தர் வந்து கீழே வந்து செத்து போயிட்டார். அவருக்கு யாரும் 100 ரூபா கூட தரல எனக்கு தெரிஞ்சு. போன வருஷம் நடந்த இந்த விஷயம். ஆனால் இவர் வந்து நல்ல மனசோடு 25 லட்சம் தந்திருக்கார். இவர் நேரடி காரணம் இல்லாட்டியும் கூட தன்னுடைய படத்தை பார்க்க வந்தவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு உதவி பண்ணியிருக்கார். அதனால் நம்ம இவர் பாராட்டி தான் ஆகணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண நண்பர்களே.